முருகரோட 6 படை வீடும் தாண்டி இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு இருக்கு. அருணகிரிநாதனால பாடல் பெற்ற ஸ்தலம். முருகப்பெருமான் விண்ணிலே போரிட்ட இடம் நம்ம சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்குன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன், டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி டே 27 ஆஃப் 30 days 30 டெம்பிள் வீடியோஸ் 200K ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயிலோட பேர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல செங்கல்பட்டுல இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க திருப்போரூர் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு. முருக பக்தர்களுக்கு கண்டிப்பா இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். முருகப்பெருமான் 3 இடத்துல போர் போன இடம் திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர். திருச்செந்தூர்ல கடல்ல மாயத்தை அழிக்கிறதுக்காக போர் புரிஞ்சிருக்காரு. திருப்பரங்குன்றல நிலத்துல கண்ம வினை அழிக்கிறதுக்கு போர் புரிஞ்சிருக்காரு. திருப்போர்ல வானத்துல ஆணவத்தை அழிக்கிறதுக்காக போர் புரிஞ்சிருக்காரு. முருகப்பெருமான் மதுரை சிதம்பர சுவாமிகளோட கனவுல வந்து நான் இந்த ஊர்ல பனைமரத்து அடியில இருக்கிறதா கனவுல சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மதுரை சிதம்பர சுவாமிகள் இந்த இடத்துக்கு வந்து பனைமரத்து அடியில இருக்க முருகப்பெருமானை மீட்டெடுத்து இங்க கோயில் கட்டியிருக்காரு. இந்த கோயில்ல முருகர் சுயம்புமூர்த்தி அருள் பாலிக்கிறாரு. பல குடும்பத்தினருக்கு குலதெய்வமாவே இருக்காரு. இந்த கோயில்ல இன்னொரு சிறப்புமே இருக்கு. சாமி மலையில கூட அதை நீங்க பார்த்திருக்க முடியாது. சிவபெருமான் முருகரை மடியில உட்கார வச்சுட்டு பிரம்ம பிரணவ பொருளை உபதேசம் செய்யற செப்பு திருமணி இந்த கோயில மட்டும் தாங்க பார்க்க முடியும். தாரகாசூரனை வானத்துல வதம் பண்ண இடம். அகத்தியருக்குமே முருகர் இந்த இடத்துல தரிசனம் கொடுத்திருக்காரு. இந்த கோயில்ல தலை விருச்சமா வன்னி மரம் இருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம். நிறைய பேருக்கு இந்த கோயில்ல திருமணம் நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே மிகப்பெரிய குளம் இருக்கும். முருகரோட சக்தி வாய்ந்த கோயிலுங்க. நீங்க நம்பிக்கை என்ன வேண்டுதல் வச்சாலுமே கண்டிப்பா நடந்துரும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.